ஆவகாடோ தோசை. இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் யூனிக்கான ரெசிபி அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Avocado has good fat and this can be made as a healthy breakfast item too. இந்த ரெசிபி செம்ம ஈஸி பண்ணுறது. ஒரு ரைப் ஆவகாடோ எடுத்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் ஸ்குவீஸ் பண்ணிட்டு ரெட் ஆனியனோ இல்லைனா ஷாலட்ஸ் ஒரு ஸ்மால் சைஸ் எடுத்துட்டு அதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிண்டு அதில் அவக்காடோவில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதில் வந்து போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு பண்ணுறதா இருந்தால் அதில் விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சால்ட் பெப்பர் க்ரஷ்டு ரெட் பெப்பர் போட்டிருக்கேன். ஜஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். தி அவகாடோ ஃபில்லிங் இஸ் ஆல் நவ் ரெடி. ஜஸ்ட் கீப் தட் அசைட். இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் மேக்கிங் த தோசை. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் ஆர் கீ விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் இந்த அவகாடோ ஃபில்லிங்கை போட்டு ஜஸ்ட் லைக் ஹவ் வி டூ மசாலா தோசை அதே மாதிரி பண்ணி ஜஸ்ட் சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். பட் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட் மேக்ஸ் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ப்ளீஸ் ட்ரை இட் அவுட்.